வணக்கம். பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேங்க. ஸோ சேனலில் வந்து நிறையா சேஞ்சஸ் இருக்குது. பிஎம்ஸ் கிச்சனுங்கிறத நம்ம கல்பவருஷம் மாதிரியே பிரியா மகேஷ் கிச்சன் மாற்றுறேன், அது ஒன்று. அப்புறம் நிறைய வீடியோஸ், நிறைய ரெசிப்ஸ் வருது, நிறையா வந்து உங்களுக்கு காம்படிஷன்ஸ் வருது. ஆரோக்கிய சமையல் வந்து என்ட்ரிஸ் கம்மியாக வருது, பட் ஆனால் நான் டைம் நிறையா கொடுத்துருக்குறேன், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து சீசன் இங்கே வந்து ஆகஸ்ட்லேயும் சம்மர் உண்டுங்க, அதனால தான் நான் பிக்கிள்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா எடுக்கிறதுக்கும் வியூஸ் நிறையா எடுக்கிறதுக்குங்கிற கோல் கிடையாது. நம்ம கற்றுக்கிட்டதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அதுக்காக வந்து ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் கூட அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அது என்ன ரீசன்னு தெரியல. ஸோ இந்த ஆரோக்கிய சமையல் போட்டியில் கலந்துக்கிறவங்க வந்து இந்த போர்ட்ரைட் ஃபார்ம்லேயோ மொபைல் வீடியோஸோ ப்ளீஸ் அனுப்பாதீங்க. அது வந்து திருப்பியும் நான் அதை கன்வெர்ட் பண்ணும். நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் ஷூட் பண்ணி 5 நிமிஷத்துக்கும் உள்ள இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே உள்ள வீடியோஸை வந்து கட்டாயம் அனுப்புங்க. இப்போ நம்ம இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு ஊறுகாய் வெரைட்டி பார்க்க போகிறோம், தக்காளி தொக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் வரும், அதுவும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிக்களையும் நீங்கள் எனக்கு என்னோட சேனலில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணலாம். உங்கள் பெயர், முகவரி எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து என்னுடைய சேனலில் போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வாங்க தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. 1.5 கிலோ தக்காளிக்குங்க ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் உப்பு வேணும், பெருங்காயம், நல்லா 3 தேக்கரண்டி நல்லெண்ணெய் வேணும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு காரத்தை பொறுத்து நான் வந்து ஒரு பெருசாக 2 குட்டி கரண்டியால் காரப்பொடி போட போகிறேன். அப்புறமா வந்து 1 கரண்டி வந்து வெந்தயப்பொடி வேணும், வெல்லம் வந்து கொஞ்சோண்டு வேணும். அவ்வளோதான். நறுக்கிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நன்னா வந்து நம்ம வேகிறதுக்கும் வந்து குவிக்காக ஆகிடும். எல்லாமே குவிக்காக இருந்தால் எரிபொருள் சிக்கனம் தேவை. அதே சேயிங் தான் அது. ஸோ நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு தக்காளி இவ்வளோ குட்டியாக கட் பண்ணிகிட்ருக்கோம். வரமிளகா அப்படி இப்போ வெந்தயப்பொடி நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது அந்த 2 ஊறுகாய்க்கே சரியாயிடுது. இது வந்து உப்பு, ஆனந்தம் நல்லெண்ணெய், எல்லாமே பெருமாள் ஸ்டோர்ஸில் கிடைக்கிறது. இது வந்து கடுகு, நல்ல சின்ன கடுகாக தாளிச்சுக்கோங்க, அதான் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். எப்பவும் சொல்கிறது போல் வெந்தயமும் வெல்லமும் அந்த காரத்தன்மையை வந்து சரி பண்ணுறதுக்கு. இது வந்து எல்ஜி பெருங்காயத்தோடு வந்தது. இது சொல்லும்போதே ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு. ராஜேந்திர பிரசாத் ரோட் சிட்லப்பாக்கம் தெரிஞ்சவங்களாம் மகேஷ் ஹைப்பர் மார்க்கெட்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் ஒரு இந்தியா போகும்போது எங்கள் பெற்றோர்கள் வந்து பெசநகர்லேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 23 இயர்ஸ் ஆகுது. ஸோ அங்கே வாங்கின்னு இருக்கேன்னா எப்போ இந்தியா போனாலும் மளிகை சாமான் நான் போனால் அங்கே தான் வாங்குவேன். கஸ்டமர் சர்வீஸில் அவர் வந்து ரொம்ப சிறப்பானவர். இப்போ அவங்க மகன்கள்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கடைக்கு போய் நீங்கள் வாங்குங்க, ரொம்ப அருமையான ப்ராடக்ட்ஸ் தான் கொடுப்பாரு. பேக்கிங்கே நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடாயில். நல்லா லாவிஷாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஊறுகாய்க்கெலாம் பெருங்காயம் தான் அந்த டேஸ்ட்டை வந்து நீட்டிச்சு கொடுக்கும். இந்த வாட்டி வந்து நான் ஆனந்தம் நல்லெண்ணெய் வாங்கியிருக்கிறேன். ஆர்ஜியும் இருக்குது, பட் பெருமாள் ஸ்டோர்ஸில் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் நல்லெண்ணெயும் கிடைக்கிது, இதயம் எல்லாமே. ஸோ வந்து இது 1.5 ஸ்பூன் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் இந்த தக்காளிக்கு வந்து நம்ம கடுகு போட்டுட்டோம், போதும். இது கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். கட்டாயம் மஞ்சப்பொடி போட மறந்துடாதீங்க. இப்போ தக்காளி போட்டாச்சு. போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுருங்க. போட்டு கலக்கிட்டு பார்க்கலாம். உப்பு ஜாஸ்தியானா ஒன்றும் செய்ய முடியாது, எப்பவும் சொல்கிறது தான். கம்மியான அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம தக்காளி உப்பு போட்டு செட் ஆகிடுச்சு இல்லையா, மூடி வச்சுடுங்க. நல்லா வந்து வேகட்டும். வெந்த அப்புறம் பாதி வெந்த அப்புறம் நம்ம இந்த வரமிளகா அப்படி போட்டு சாம்பார் கொடுத்துருக்கு. ஆயிடுச்சுங்க. நம்ம வெந்தயப்பொடி போட்டுடலாம். போட்டு கையோட வெல்லத்தையும் போட்டுக்கலாம். கம்மியாக போட்டால் போதும். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. அணைச்சிடலாம். ஆறுனப்புறம் பாட்டில் பண்ணலாம். இப்போது நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி. ஸோ பிஎம்ஸ் கிச்சனில் 2024 பிக்கிள் சீசன்
ஊறுகாய் நம்பர் 4. எப்படியும் வந்து வடுமாங்காய் ஊரில் இருந்தால் நான் எப்படியும் போடுவேன். ஸோ இங்கே வாங்கின்னு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இருக்கேன், நான் அங்கே போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன் எப்போவான்னு. ஸோ வந்து வடுமாங்காய் வந்து இங்கே பெருமாள் ஸ்டோர்ஸோ லுல்லுவோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த சப்ளை மேனேஜர் வந்து இல்லை பர்ச்சேஸ் மேனேஜர் வாங்கி எங்களுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸில் போட்டிங்கன்னா தமிழ் மார்ட்டோ நாங்கள் பார்த்து வாங்கிப்போம். ஸோ இந்த வாட்டி எப்படியும் என்கிட்ட 2 தொக்கு போட்டுருவேன், நான் வந்து 2 ஊறுகாய் போட்டுருவேன். இந்த வாட்டி கிடாரங்காய், அப்புறம் வந்து கட் மேங்கோ, அதுக்கப்புறமா வந்து நெல்லிக்காய். இது வந்து நெல்லிக்காய் தொக்கு, இது தொக்கு நம்பர் 2. இது வந்து தக்காளி தொக்கு, பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் டொமேட்டோ தொக்கு, அதனால் வந்து இந்த வாட்டி டொமேட்டோ தொக்கு போட்டாச்சு. கட் மேங்கோ தான் உனக்கு பிடிக்கும், அதனால் கட் மேங்கோ போட்டிருக்கு. ஸோ நீங்கள்லாம் இந்த சீசனுக்கு என்ன ஊறுகாய் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். இன்று முதல் பிஎம்ஸ் கிச்சன் என்பது பிரியா மகேஷ் கிச்சனாக உருமாறுகிறது. அது பிஎம்மோட ஆப்ரிவேஷனே பிரியா மகேஷ் கிச்சன் தான். சரின்னு சொல்லிட்டு அது ஒரு சேஞ்சுக்காக வேண்டி பண்ணியிருக்கு. இதுக்கப்புறமாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்களான்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய சமையல் போட்டியில் கலந்துக்கிறவங்களாம் உங்கள் என்ட்ரிஸை போர்ட்ரேட் ஃபார்மில் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப் ஃபார்மில் மொபைல் வீடியோவாக இல்லாமல் ப்ராப்பர் வீடியோவாக 5 நிமிடத்துக்குள் 5 and less than 5 minutes அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.